ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. சுட சுட டீ. நான் வந்து செகண்ட் ரவுண்ட் என்னோட டீ வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மல்லிகைப்பூ இட்லி, அதுக்கப்புறம் கார சட்னி வச்சுருக்கேன். கார சட்னி செஞ்சு ரொம்ப நாள் ஆகிட்ட மாதிரி இருக்குது, அதனால் கார சட்னி எல்லாரும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். உனக்கும் எனக்கும் தான். மதியத்துக்கு வந்து சுட சுட சோறு, அரைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். பாசி பருப்பு போட்டு கடைஞ்சாச்சு. அதோட தண்டு அப்படியே கூட்டு வச்சாச்சு. கடலை பருப்பு போட்டு நல்லா பூண்டெல்லாம் நசுக்கி தாளிச்சு கொட்டியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தண்டு கூட்டு வச்சிங்கன்னா வாழைக்காய் வறுவல், அப்புறம் முட்டை வறுவல், கொஞ்சமாக ஜவ்வரிசி பாயசம் பண்ணியிருக்கேன். அது என்னமோ பாயசம் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால பாயசமாக வச்சுட்டேன். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டேன், விரும்பின மாதிரி சாப்பிட்றோம். இன்னைக்கு ஒரு கூடி நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அதெல்லாம் பார்க்க மாட்டோம், அதனால தான் முட்டை செய்திருக்கேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க கேட்பீங்க இல்லையா, அதுக்காக முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து முந்தானேத்திக்கு போட்ட வீடியோஸில் அப்பாவுக்கு ஏன் வந்து நான்வெஜ் பிடிக்காதா, மீன் பிடிக்காதான்லாம் கேட்டிருந்தீங்க. மற்றதெல்லாம் சாப்பிடுவாரு, சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிடுவாரு. சின்ன வயசுல மீனோட முள்ளு தொண்டையில குத்தி ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காரு சின்ன வயசுல சாப்பிடும் போது. அதுல இருந்துதான் ஒரு மீன் சாப்பிடுறது இல்ல. அப்ப கூட மீன் இல்லாத இந்த வஞ்சரம் மீன் அதெல்லாம் மீன் இல்லாம இருக்கும், முள்ளு இல்லாம இருக்கும் பாத்தீங்களா, அந்த மீன் எல்லாம் வறுத்து கொடுத்து அப்பா சாப்பிடுவாரு. செலகுடிஸ் கேட்ட கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நிறைய பேர் சத்துமாவு எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு கேக்குறீங்க. நம்ம பூஜாஸ் கிச்சன் யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, அந்த மாதிரி பார்த்து செய்து குடிங்க. அதுல இனிப்புனா வெல்லம் இல்ல நாட்டு சக்கரை சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க லைட்டா உப்பு சேர்த்து கூட காய்ச்சி குடிச்சுக்கலாம். அது வந்து பால் சேர்க்கறது உங்க ஆப்ஷனல் தான், சரிங்களா? சோ எப்படி நீங்க வெறுமனே கஞ்சி உப்பு போட்டு வச்சா கூட அவ்வளவு ருசியா இருக்கும் நம்மளோட சத்து மாவு கஞ்சி. வாங்கி பயன்படுத்துங்க. வேற பட்டு வேற ஒண்ணும் அக்கா சொல்வால அதை சொல்லு. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல், டாடா பை பை. பாய், வாழ்க வளத்துடன். எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, அப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க. வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். ஓகே गाइस, பாய்.